ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ குரூப் டூ மெயின்ஸ்க்கு வந்து லாஸ்ட் 2 days தான் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. இன்னைக்கும் நாளைக்கு மட்டும் தான் படிக்க முடியும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாம படிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் மட்டும் படிங்க. நியூமெரிக்கல் பார்ட், ஆர்டிகல்ஸ், ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம் வித் டேட்டோட படிக்கிற விஷயங்கள் இதை மட்டுமே படிங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். எக்ஸாம் ஹால்ல ஆகட்டும், இந்த 2 நாள் ஆகட்டும், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் மட்டும் படிங்க. ஆர்டிகல்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் வந்து டேட்டா, ஸ்டாட்டிக்கல் டேட்டா, டெஃபினிஷன், அந்த டெஃபினிஷன் சொன்ன அமைப்பு என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே படிங்க. மேக்ஸிமம் வந்து ப்ரீவியஸ்ல எழுதியிருக்க உங்களோட பேப்பரா இருந்தாலும் சரி, இல்ல டாப்பர்ஸோட பேப்பரா இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்க ஒன்ஸ் வந்து பாருங்க. ஸோ அதுதான் முக்கியமா இருக்குது. அதுக்கு அடுத்தது ஃபுட் லைட்டா எடுத்துக்கோங்க. எக்ஸாம் போகிறப்ப லைட்டா எடுத்துக்கோங்க. எக்ஸாம்க்கு முந்தின நாள் நாளைக்கு ஃபுட் எல்லாமே கொஞ்சம் லைட்டாவே சாப்பிடுங்க. ஓகேவா? நைட் ஓரளவு நல்லா சாப்பிட்டு தூங்கிடுங்க. ஓகே. ஸோ ஸ்லீப் ஹவர்ஸ் வந்து ஒரு 8 hours தூங்கிடணும் நாளைக்கு. 8 hours தூங்கிடணும். ஸோ இன்னைக்கே அதே மாதிரி ஃபாலோ பண்ணிடுங்க. அப்பதான் அது நாளைக்கு வந்து ருட்டீனா வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 பேனா கையில எடுத்துக்கோங்க. அந்த 5மே ஒரே டைப்பா இருக்கணும். சரியா? ஸோ சொல்லியிருக்காங்களே, முன்னாடி சைன் போடுறதுல இருந்து த்ரூ அவுட் த பேப்பர் அண்ட் அன்யூஸ்டு பேப்பர்ஸை வந்து பேஜஸை வந்து நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்றது எவ்ரிதிங் ஒரு பேப்பர்ல ஒரே ஒரு டைப் ஆஃப் பென்ல தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின் பாக்ஸ்க்குள்ள நம்ம எந்த ஒரு டாட்டோ எதுவுமே வைக்கக்கூடாது. அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? நேற்று அதோட வீடியோ நீங்க அதை ஒன்ஸ் வந்து பாத்துருங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர்ஸ்ல எல்லாம் நீங்க எதுவுமே கை வைக்க கூடாது. அதனால அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. சரியா? ஸோ வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போய்க்கோங்க. அனலாக் வாட்ச் டெஃபினட்டா எடுத்துட்டு போய்க்கோங்க. ஓகே. இப்போ நீங்க மாடல் டெஸ்ட்ல எல்லாம், மார்க் டெஸ்ட்ல எல்லாம் ஒன்று ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த 10 மார்க்ஸ்னா இவ்வளோ டைம்குள்ள முடிச்சுக்கணும், 15 மார்க்ல இவ்வளோ டைம்குள்ள முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் 2-3 லைன் எக்ஸ்ட்ரா தான் வச்சிருப்போம் ஒரிஜினல் எக்ஸாம்ஸை விட. ஸோ நம்ம பர்ஃபெக்டா டைமுக்கு முடிக்க முடியும். ஹால் டிக்கெட் ஒன்ஸ் அகைன் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி 2Aக்கு எடுத்துட்டு போனது தான் எடுத்துட்டு போனோம். அந்த 2 இன்விஜிலேட்டர் சைன் இருக்கும். அதே மாதிரி இங்கே நீங்க சைன் பண்ணணும். கரெக்டா சைன் போட வேண்டிய இடத்துல நீங்க சைன் பண்ணிடுங்க. ஓகே. தென் வந்து அங்க இன்விஜிலேட்டர்ட்டையும் வாங்கிருங்க. அட்டண்டன்ஸ் சீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா? சில இன்விஜிலேட்டர் வந்து மறந்துட்டு கடைசியா தான் அதுவும் ஞாபகப்படுத்தும் போது பண்றாங்க. ஸோ அதனால நீங்க அட்டண்டன்ஸ் சீட்ல நீங்க நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அட்டண்டன்ஸ் சீட்டு, புக்லெட் நம்பர் எல்லாம் போடணும் கட்டாயமா. ஒரு சைன் பண்ணிருக்கணும் அங்க கொடுத்துருக்கிற ஷீட்ஸ்ல. ஸோ அதெல்லாம் ஒன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. போட்டோ 2 போட்டோ எடுத்துட்டு போய்க்கோங்க. சப்போஸ் உங்க போட்டோ வந்து ஹால் டிக்கெட்ல இருக்கிறது மிஸ் மேட்ச் ஆகிற பட்சத்துல உங்களுக்கு அது வந்து தேவைப்படும். மேக்ஸிமம் அந்த மாதிரி ஆகாது. அடுத்தது ஒரு ஐடி ப்ரூஃப். நீங்க ஒரு ஒரிஜினல் ஐடி எடுத்துக்கோங்க. அந்த ஐடியோட போட்டோ காப்பி வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. ஓட்டர் ஐடி எடுக்கிறீங்கன்னா அதோட போட்டோ காப்பி ஒன்று எடுத்துட்டு போய்க்கோங்க. சரிங்களா? அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. ஹால் டிக்கெட்லயே மென்ஷன் ஆயிருக்கு. நேத்து கொடுத்த டிஎன்பிஎஸ்சி இன்ஸ்ட்ரக்ஷன்லயும் இருக்கு. அதனால நீங்க அது கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்குது. அடுத்தது ட்ரெஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா போட்டுக்கோங்க. இப்ப கொஞ்சம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அதனால கம்ஃபர்டபுளா கொஞ்சம் லூஸா வந்து போட்டுக்கோங்க கைக்கெல்லாம். ஓகேவா? அதனால பாத்துக்கோங்க. சரியா? அடுத்தது கரெக்ட் டைம்க்கு போயிடுங்க. ஒரு 1/2 hour முன்கூட்டியே நம்ம போயிடணும் அங்க. சரிங்களா? காலையில நேரத்துல சாப்பிட முடியலன்னா பாக்ஸ்ல எடுத்துட்டு போயிருங்க. எப்படி இருந்தாலும் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும். இட்லி இந்த மாதிரி மட்டும் எடுத்துட்டு போயிடுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் பேப்பர்ஸ் பாக்குற வரையிலும் என்னென்ன கொஸ்டின்ல தெரிஞ்சோ அதெல்லாம் ரொம்ப டீட்டா எழுதிட்டு இருக்காங்க. அப்புறம் தெரியாத கொஸ்டின் டைம் ஆக ஆக அப்படியே கோடிக்கு இருக்கிற மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் ஆகி போயிடுது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்க பேப்பர் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி தான் உங்களுக்கு லாஸ்ட் வரையிலுமே அந்த பேப்பர் வந்து இருக்கணும். ஸோ அந்த இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் பேஜுக்கும் லாஸ்ட் பேஜுக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸே தெரியாது. இங்க பாருங்க. இப்ப இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேஜஸா, லாஸ்ட் பேஜ் வரையிலும் இதே தான். பிரிண்ட் மாரி இதே ஃப்ளோல தான் போவாங்க. ஸோ இந்த அளவு இல்லைனாலும் ஓரளவு நம்ம மேட்ச் பண்ற மாரி எழுதணும். சரிங்களா? அதனால சேம் ஃப்ளோவா எழுதுங்க. லாஸ்ட் 2 லைன விட்டுறாதீங்க. அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணிக்கோங்க உங்க இருக்கிற கன்டென்ட். டேபிள் அப்புறம் வந்து பிக்சர்ல ரொம்ப சென்டரைஸ் பண்ணி அந்த பேஜஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்ப என்ன கிரியேட் ஆயிடும், ஓகே இந்த இவங்களுக்கு வந்து அதிகமா கன்டென்ட் தெரியாது போல அப்படின்னு சொல்லி எவாலுவேட்டர் வந்து நினைச்சிருவாங்க. சரிங்களா? அந்த விஷயங்கள்ல நம்ம நிறையவே கிளாஸ்ல வந்து பார்த்தாச்சு. ஓகே. ஸோ இன்னுமே எனக்கு ஸ்கேல் இல்லாம அலைன் வராது அப்படிங்கிறவங்க லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துட்டு போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெஃப்ட் சைடு அப்படியே வச்சுட்டு எழுதிட்டே போக வேண்டியதா கையில. சரிங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் வந்து போன உடனேயே அந்த ஸ்கூல் ஆகட்டும் இல்ல காலேஜ் ஆகட்டும் டெஸ்க்லாம் கொஞ்சம் ஆடுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒரு ரஃப் கிளாத் கூட எடுத்துட்டு போய்க்கலாம்.
அந்த எழுதுற இடம் மட்டும் நீங்க வந்து நல்லா கிளீனா வச்சுக்கோங்க. கையில, இங்கேலாம். ஏன்னா, இப்ப நீங்க கை வச்சு எழுதும்போது, அது பேப்பர்ல பட்டுச்சுன்னா, அது ஒரு கறையாகும். அது ஏதோ ஒரு மார்க் மாதிரி ஆயிடும். ஸோ, அதனால அதையும் நீங்க வந்து பார்த்து எழுதுங்க. சரியா? ஸோ, மேக்ஸிமம் எல்லாமே சொல்லியாச்சு. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இவ்ளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அத கொண்டு போய் எக்ஸிபிட் பண்ண போறோம் எக்ஸாம் ஹால்ல. ஸோ, நமக்கு எல்லாருக்குமே ஒரு 40% தெரிஞ்சது, தெரியாதது இருக்க தான் செய்யும். எல்லாருக்கும் அப்படிதான். சரிங்களா? ஸோ நமக்கு இஸ்கு இஸ்குன்னு கேட்டா எல்லாருக்கும் அதே இஸ்கு இஸ்குன்னு தான் கேட்கும். ஸோ நல்லபடியா எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப அதிகமா நாளைக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்து படிக்க வேண்டாம். சும்மா அப்படியே பேஜஸ் சங்கர் சார் கிளாஸ்ல சொன்னார் இல்லைங்களா? அவங்களாம் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதும்போது இப்படிதான் பேஜஸ் அப்படியே ரோபோ மாதிரி திருப்பிட்டே போவாங்க. ஏதாவது நம்பர் கண்ணுல பட்டாவோ, அது அப்படியே கட கடன்னு ஓட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஓட்டி விட்டுருங்க. சரியா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.